Hello students, 10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.5 fifth sum. Which term of an AP 16 11 61 is minus 54? So AP sequence கொடுத்துட்டு இதில் minus 54 அப்படின்றது இங்கே எத்தனாவது term அப்படின்னு கேட்டிருக்காங்க. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது nth term. மைனஸ் 54 அப்படின்றது இந்த சீக்வன்ஸில் எந்த பிளேஸில் வருது அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஸோ இப்போது டிஎன்னா ஃபார்முலா தெரியும்ல, a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி ஈக்குவல் டு மைனஸ் 54. இதில் a வேணும் அண்ட் d வேணும் இல்லையா? ஸோ ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் 16, டின்றது t2 மைனஸ் d1, 11 minus 16 minus 5. now இப்போ ஏக்கு பதிலாக 16 plus nன்றது தெரியாது, n minus 1 into d is minus 5 equal to minus 54. 16 இப்போ இந்த minus 5 n minus 1 மல்டிப்ளை பண்ணணும் சரியா? மைனஸ் 5 n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு n கூட மைனஸ் 5 ஏன்னா, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 1 5 ஈக்குவல் டு மைனஸ் 54. நவ் 16 ப்ளஸ் 5 21 மைனஸ் 5n ஈக்குவல் டு மைனஸ் 54 மைனஸ் 5n ஈக்குவல் டு மைனஸ் 54. இங்கே இருக்க 21 இங்கே வந்து மைனஸ் 21 ஆகுமா? மைனஸ் 54 மைனஸ் 21 ரெண்டுமே சேம் சைனாக ஆட் பண்ணோம் இல்லையா? மைனஸ் 75 மைனஸ் 75 n ஈக்குவல் டு மைனஸ் 75 பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ 5 டேபிளில் 5 ones are 5, balance 2, 5 5s are 25. Therefore, n is equal to 15. The 15th term is minus 54. ஸோ கொஷனில் மைனஸ் 54ன்றது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருந்தாங்களா? நம்ம n வேல்யூ வந்து 15 கண்டுபிடிச்சதுனால மைனஸ் 54ன்றது 15th டேர்ம்னு சொன்னோம்.